Hi friends, my name is Sendil. Welcome to our channel English Pesa Asaya. இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான டாபிக் தான் சொல்லி கொடுக்க போறேன். அது என்னன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். In this class, I am going to teach you describing people in English. Okay? So ஒருத்தர் வந்து எப்படி இருக்காங்க, அவங்களோட கேரக்டர் எப்படி இருக்கு. சில பேரோட கேரக்டர் வந்து பிறந்ததுல இருந்தே ஒரே மாதிரி இருக்கும். சில பேர் வந்து இந்த நிமிஷத்துல ஏதாவது ஒரு விஷயத்தால அவங்களோட கேரக்டர் மாறி இருக்கும். பொதுவா வந்து ஒருத்தவங்க வந்து ரொம்ப சாஃப்டான நேச்சர்ல இருப்பாங்க. ஐ மீன் ரொம்ப காமா அமைதியா இருப்பாங்க. அவங்களுக்கு கோபம் வரும்போது இன்னைக்கு மட்டும் பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப கோபத்தோட இருப்பாங்க. பிகாஸ் ஏதாவது ஒரு நடந்திருக்கும். ஓகே, ஸோ அதனால அவங்க வந்து கோபமா இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பீப்புளோட கேரக்டரை வந்து நம்ம டிஸ்கிரைப் பண்றதுக்கு, ஸோ வென் யூ ஆர் டாக்கிங் அபவுட் த பீப்புள் ஆர் யூ ஆர் டிஸ்கிரைபிங் அபவுட் த பீப்புள் இன் இங்கிலீஷ், யூ கேன் யூஸ் two words in English. ரெண்டு வார்த்தை நம்ம அதுக்கு பயன்படுத்தலாம். ஒன்னு வந்து be, இன்னொன்னு வந்து being. ஓகே, so be அப்படின்னா வந்து not only the word be னா வந்து already I taught you many times. Okay, be describes about the be verb. Okay, so be னா வந்து beங்கிற வார்த்தையை மட்டும் நீங்க எடுத்துக்கூடாது. So it's be verb. So be verb is also called as state verb. அப்படி இப்படி நம்ம நிறைய படிச்சிருக்கோம். எக்ஸாம்பிள்ஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா am, is, are, was, were, இப்படி நிறைய இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து be verbs. இதெல்லாம் நமக்கு நல்லாவே தெரியும். ஓகே, ஸோ இதுதான் நம்ம ஷார்ட்டா சொல்லியிருக்கோம். ஸோ பீயிங் இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எதுவுமே கிடையாது. ஸோ பீயிங் அப்படிங்கிறது ஒரு தனி ஒரு வார்த்தை தான். ரைட், so now we are going to practice how to describe about the people and their characters அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்கலாம். அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது அப்படிங்கறத பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கிளாஸ். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸோட நம்ம கத்துக்க போறோம். சின்ன விஷயம் தான், ஆனா அதை நீங்க பயன்படுத்தி பார்க்கும்போது பெரிய அளவுல ஒரு டிஃபரன்ஸ் தெரியும். ஓகேவா? ஸோ இங்கிலீஷ் வந்து நீங்க சரளமா பேசுறதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இங்க பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், he is nice. Okay, he is nice. He is a nice person. அவர் வந்து ரொம்ப நைஸ், ரொம்ப நல்ல மனுஷன், ரொம்ப நல்ல ஆளு. அதை நம்ம ஷார்ட்டா he is nice அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ here is அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ is a be verb. அவர் நைஸாக இருக்கிறார், நல்லவராக இருக்கிறார். ஓகே, அந்த மாதிரி he is a nice person. ஸோ ஷார்ட்டா சொல்றதுக்கு he is nice. ஸோ is a be verb. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவரோட கேரக்டர் அதுதான், பெர்மனன்ட் கேரக்டர், நிரந்தரமான கேரக்டர். ஓகே, ஸோ அவர் எப்பவுமே ஒரு நல்ல மனுஷன். he is nice, he is a nice person. இது வந்து 100% true because so nice is a character of him, அவருடைய கேரக்டர். ரைட், இது இந்த நம்ம being யூஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்க, அது கொஞ்சம் அதோட அர்த்தம் வந்து மாறும். இங்க பாருங்க. so he is being nice. So here I have added the word being. What does it mean? இதோட அர்த்தம் என்ன? So being refers to, அவர் வந்து பொதுவா நல்ல மனுஷன் கிடையாது, டெம்பரரியா நல்லவரா இருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப பொதுவா வந்து ஒருத்தரோட கேரக்டர் வந்து நல்ல மனுஷனா இருக்க மாட்டாங்க. பட் சில பேர் வந்து ஒரு குரூப்ல வந்து நல்லவங்களா அவங்கள காட்டிப்பாங்க. என்னப்பா இன்னைக்குன்னு பார்த்து இவன் ரொம்ப நல்ல மனுஷனா இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் டெம்பரரியா வந்து ஒருத்தரோட கேரக்டரை வந்து சொல்றதுக்கு ஸோ யூ ஹாவ் டு யூஸ் த வேர்ட் பீயிங். அப்ப இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, he is being nice. என்ன என்னைக்குள்ளாம இவர் இன்னைக்கு இவ்வளவு நல்லவரா இருக்காரு, இன்னும் உங்களுக்கு நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வேர்டை கூட சேர்த்துக்கோங்க. ஓகே, ஸோ யூ கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட் திஸ். டுடே he is being nice today. இன்னைக்கு என்ன இவர் ரொம்ப நல்ல மனுஷனா இருக்காரு. So he is nice is a permanent character of him. So அது நிரந்தரமான ஒரு கேரக்டர். ஸோ being ஆட் பண்ணும்போது வழக்கத்துக்கு மாறா அவர் இன்னைக்கு மட்டும் ரொம்ப நல்ல மனுஷனா இருக்காரு, இன்னைக்கோ இல்ல 2 நாளாவோ ரொம்ப நல்ல மனுஷனா இருக்காரு. he is being nice today, ரொம்ப நல்ல மனுஷனா இருக்காரு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஸோ ஒருத்தரோட கேரக்டரை பெர்மனண்டான கேரக்டர் நம்ம சொல்றதுக்கு யூ ஹாவ் டு யூஸ் be verb. இஸ் கிடையாது, அது வந்து சப்ஜெக்டை பொறுத்து மாறுபடும். ஸோ ஆம் வந்து நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐ வந்தா நம்ம ஆம் யூஸ் பண்ணுவோம்,
இஸ் எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா he she it or singular. ஆர் எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா you we they and plural subjects யூஸ் பண்ணுவோம். and then was and where இதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா pastக்கு யூஸ் பண்ணுவோம், past tenseக்கு. பட் இதை வச்சு நம்ம ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ண போறது கிடையாது. am is are இதை வச்சு நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போறோம். ஸோ was நம்ம எந்தெந்த சப்ஜெக்ட்ஸ் கூட யூஸ் பண்ணுவோம் உங்களுக்கே தெரியும். சிங்குலர் கூட யூஸ் பண்ணுவோம். வேர் இதோட யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ளூரலோட யூஸ் பண்ணுவோம். இது நிறைய டைம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஈஸியா இருக்கா? Do you understand this concept? Now we are going to practice many sentences using be and being. Let's see. I have written 2 sentences here. Okay. So first sentence, the boy blank naughty. So naughty அப்படின்னா வந்து குறும்புத்தனமான அல்லது bad boy அப்படின்னு வச்சுக்கலாம். So bad boy அல்லது குறும்புத்தனமான அப்படின்னு கூட வச்சுக்கலாம், ரைட்? இன்னொன்னும் அதே தான் நான் எழுதி போட்டிருக்கேன். Now I am going to give you the situation. So according to the situation that I am going to tell you, you have to fill the correct answer. Fill up the correct answer in the blank, right? Okay, இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. இப்போ நான் ஒரு சிச்சுவேஷன் சொல்றேன். ஒருத்தர் வந்து எப்பவுமே குறும்புத்தனமாவே இருக்கான். ஒரு பையன் வந்து எப்பவுமே குறும்புத்தனமா இருக்கான். பெர்மனண்டா அவனோட கேரக்டரே அதுதான். ஓகே, அவனோட கேரக்டர் மாறல, பெர்மனண்டா அவன் குறும்புத்தனமாவே இருக்கான். ஓகே, ஸோ அதோட அவனோட பெர்மனன்ட் கேரக்டர் அது மாறவே இல்லை. இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணுவீங்க? பி வெர்ப் யூஸ் பண்ணுவீங்களா இல்ல பீயிங் யூஸ் பண்ணுவீங்களா? டெல் மீ இன் யுவர் காமெண்ட்ஸ். யாரும் அமைதியா இருக்கக்கூடாது. ஒருத்தரோட கேரக்டர் பெர்மனண்டான கேரக்டர், அவங்க எப்பவுமே நாட்டி தான் குறும்புத்தனமா பேட் பாயா இருக்காங்க அப்படின்னா வந்து என்ன யூஸ் பண்ணுவீங்க? The boy is a singular. ஓகே, அப்ப இங்க என்ன வரும்? பி வெர்ப் தான் யூஸ் பண்ணுவீங்க. பெர்மனண்டா அவரோட கேரக்டர் அதுதான். ஸோ அதனால the boy is naughty. இப்படி சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. The boy is be naughty அப்படின்னு சொல்லக்கூடாது, ரைட்? ஏன்னா வந்து be is a verb. அந்த be verb கீழே நிறைய இருக்கு. am, is, or, was, were, will be. Okay, so sometimes modal verbs கூட சேர்ந்து வரும், right? Don't worry about it. So just you have to remember am, is, or அதுக்குள்ளே நம்ம வருவோம், right? Next, அடுத்த situation. ஒரு பையன் வந்து எப்பவுமே ரொம்ப நல்ல பையனா இருப்பான். இன்னைக்குன்னு பார்த்து அவன் ரொம்ப சேட்டை பண்றான், ரொம்ப நாட்டியா இருக்கான், குறும்புத்தனம் பண்ணிட்டே இருக்கான், ரொம்ப பேட் பாயா இருக்கான். அது இன்னைக்கு டெம்பரரியா இப்பதான் அப்படி இருக்கான் அப்படின்னா எப்படி சொல்லுவீங்க? The boy blank naughty. The boy is naughty-யா இல்ல boy is being naughty-யா? Just you have to add being. Okay, so the boy is naughty in the sense that is it talks about the permanent character. The boy is being naughty refers to the temporary character. இன்னைக்கு மட்டுமோ இல்ல 2 நாளாவோ அவன் ரொம்ப குறும்புத்தனமா இருக்கான், பட் இது அவனோட கேரக்டர் கிடையாது. அந்த சிச்சுவேஷன்ல யூ ஹாவ் டு யூஸ் பீயிங். அந்த பீயிங் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி நீங்க பி வெர்ப் போட்டு தான் பண்ணணும். ஏன்னா ஐஎன்ஜி ஃபார்ம்ல இருக்கு. அதுக்கு முன்னாடி கண்டிப்பா ஆம், இஸ், ஆர் ஏதாவது ஒரு ஆக்சிலரி வெர்ப் வந்துதான் ஆகணும். ஓகே, ஸோ ஆக்சிலரி வெர்ப், பி வெர்ப், ஸ்டேட் வெர்ப் இப்படி நிறைய பெயர்கள் இருக்கு. இடத்துக்கு இடம் மாறுபடும். இதை இப்படி சொல்லிடக்கூடாது. த பாய் பீயிங் நாட்டின்னு சொல்லக்கூடாது. இஸ் போட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம பீயிங் யூஸ் பண்ணணும். இந்த ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இது வந்து உங்களுக்கு சின்ன விஷயமா இருக்கும், பட் சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்க. ஒருத்தரை பத்தி நம்ம பேசும்போது நீங்க யூஸ் பண்ணி பாருங்க, ரொம்பவே அழகா இருக்கும். ஓகே, லெட்ஸ் மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், they blank rude. ஓகே, they blank rude today. ஸோ தேனா அவர்கள் ரூடாக இருக்கிறார்கள். ரூட்னா என்ன தமிழ்ல? முரட்டுத்தனமாக. ஓகே, சாஃப்டா இல்லாம கொஞ்சம் முரட்டுத்தனமா இருக்காங்க, அவங்க ரூடா இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான். ஸோ நெக்ஸ்ட், தே பிளாங்க் ரூட் டுடே. அவங்க இன்னைக்குன்னு பார்த்து இப்படி ரூடா இருக்காங்க, முரட்டுத்தனமா இருக்காங்க, சாஃப்டாவே இல்லை. ஓகே, ஸோ தேர் இஸ் அ டிஃபரன்ஸ். தே பிளாங்க் ரூட். ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் சிச்சுவேஷன் சொல்றேன். அவங்களோட பெர்மனண்டான கேரக்டரே அதுதான். ஸோ ரூட் அப்படிங்கிறது தட் இஸ் தேர் கேரக்டர். ஓகே, அவங்க வந்து பெர்மனண்டாவே பேசிக்கா அவங்க வந்து ரொம்ப ரூடான ஆட்கள் தான். ஸோ இது வந்து பெர்மனன்ட் கேரக்டர். ஸோ பி அப்படிங்கிறது பெர்மனன்ட். ஸோ இங்க என்ன வரும் அப்படிங்கிறத பாருங்க. தே பிளாங்க் ரூட், இங்க என்ன வரும்? ஸோ இங்க வந்து நம்ம பி வெர்ப் தான் யூஸ் பண்ணுவோம். தே வந்திருக்கு, ஆம் போடுவீங்களா, இஸ் போடுவீங்களா, ஆர் போடுவீங்களா? ஸோ தே இஸ் அ ப்ளூரல். வெரி குட், நிறைய பேர் சூப்பரா போடுறீங்களா கமெண்ட்ல ஆன்சர். வெரி குட். தே ஆர் ரூட், ரைட்? தே ஆர் rude. So they are rude refers
to the permanent character of them. அவங்களோட பெர்மனண்டான கேரக்டரை குறிக்குது. இதான் ஞாபகம் வச்சுக்கணும் நீங்க. ஓகே, இதே இது they blank root today. இன்னைக்கு தான் அவங்க அப்படி இருக்காங்க. மோஸ்ட்லி அவங்க ரொம்ப சாஃப்டா தான் இருப்பாங்க. they are kind, ரொம்ப அன்பா தான் இருப்பாங்க. ஆனா இன்னைக்குன்னு பார்த்து என்னன்னு தெரியல, முரட்டுத்தனமா இருக்காங்க. ரொம்ப ரூடா நடந்துக்கிறாங்க. ரைட்? அப்ப என்ன பண்ணணும்? you have to add being. okay, so they are being rude today. So it refers to the temporary character. okay, so temporary-ஆ வந்து அவங்களோட கேரக்டர் சொல்றதுக்கு நம்ம being யூஸ் பண்ணுவோம். வெரி குட், சூப்பர் ஆன்சர் பண்றீங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓகே, ஸோ ஐ ஹாவ் ரிட்டன் 3 sentences. ஸோ சிச்சுவேஷனையும் உங்களுக்கு ப்ராக்கெட்ல எழுதியிருக்கேன். பெர்மனன்ட், டெம்பரரின்னு எழுதியிருக்கேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து ஃபில் பண்ண போறீங்க. ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், she blank beautiful. ஸோ பெர்மனன்ட். ஸோ அவள் வந்து எப்பவுமே அழகாக இருக்கிறாள். ஸோ இது வந்து ஒரு ட்ரூத். ரைட்? ஸோ இதை வந்து நீங்க எப்படி சொல்லுவீங்க? ஸோ நம்ம கேரக்டர்ல வராது, லைக் அவங்களோட அப்பியரன்ஸ்ல நம்ம சொல்றோம். ரைட்? எப்படி சொல்லலாம்? she is a beautiful. next, he blank a smart ass. smart ass அப்படின்னா வந்து யாருன்னா, இப்போ வந்து அவங்களுக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு அவங்களே நினைச்சிட்டு மற்றவங்களை எப்போ பார்த்தாலும் இரிட்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, அல்லது எனக்கு தான் எல்லாம் தெரியும் உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி பேசி அவங்களோட பேச்சால சில பேரை வந்து இரிட்டேட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு பேர் தான் வந்து ஸ்மார்டர்ஸ். ஓகே, ஸ்மார்டர்ஸ் அப்படிங்கிறவங்க யாருன்னா, தனக்கு தான் எல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு மற்றவங்களை இரிட்டேட் பண்றவங்க தான் ஸ்மார்டர்ஸ். ஸோ திஸ் இஸ் அ vocabulary. யூ ஹாவ் டு லேர்ன் அ நியூ வேர்ட். இது எப்படி வாசிக்கணும்? ஸ்மார்டர்ஸ், ஸ்மார்டர்ஸ். ஓகே, ஸோ he blank ஸ்மார்டர்ஸ். அவன் வந்து ஸ்மார்டர்ஸா இருக்கான். அவன் தனக்கு தான் எல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு அப்படி நினைச்சிட்டு மற்றவங்களை இரிட்டேட் பண்றவனா இருக்கான் அப்படின்னு அர்த்தம். பட் டெம்பரரி சிச்சுவேஷன், டெம்பரரினா அவன் இன்னைக்கு தான் அப்படி இருக்கான். டெம்பரரியான சிச்சுவேஷன், இது வந்து சிச்சுவேஷன் பிராக்கெட்ல போட்டிருக்கிறது. ஸோ இன்னைக்கு மட்டும் தான் அப்படி இருக்கான், டெம்பரரியா தான் அப்படி இருக்கான், இன்னைக்கு மட்டுமா ஒரு வாரமா தான் அப்படி இருக்கான். பட் அவனோட கேரக்டர் அப்படி கிடையாது. ஓகே, ஸோ இங்க எப்படி சொல்லுவீங்க? he blank a smartass. he is a smartass ன்னு சொல்லுவீங்களா? he is being a smartass அப்படின்னு சொல்லுவீங்களா? which one is correct? he is being a smartass because it's his temporary character. okay, not a permanent character. so இங்க என்ன வரும்? is being. so let's go with the third one. Ramu blank kind today. so ராமு அன்பானவனாக இருக்கிறான் இன்று. ஸோ டெம்பரரி. ராமு வந்து அன்பானவனா இருக்க மாட்டான், பட் இன்னைக்கு பார்த்து ரொம்ப அன்பானவனா இருக்கானே, ரொம்ப கைண்டா இருக்கானே. டெம்பரரியான சிச்சுவேஷன். ராமு இஸ் சிங்குலர். ஸோ என்ன யூஸ் பண்ணுவீங்க? எஸ். இது மட்டும் போதுமா? ராமு இஸ் கைண்ட் டுடேன்னு சொல்ல முடியுமா? நோ. ஸோ டுடே மட்டும்தான் அவன் அன்பா இருக்கான். ஸோ டெம்பரரி கேரக்டர், இட்ஸ் நாட் பெர்மனன்ட். ஸோ என்ன போடுவீங்க? பீயிங். தட்ஸ் இட். ராமு இஸ் பீயிங் கைண்ட் டுடே, நாட் ஆல்வேஸ். ஓகே, ஈஸியா இருக்கா? ஸோ இதை வச்சு கொஞ்சம் வித்தியாசமான எக்ஸாம்பிள்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணலாம். Here I have written 3 sentences. Now we are going to read these sentences and then we are going to understand the meaning of these 3 sentences here. So first sentence, I was careful when I drove. What is the meaning? I was careful. I was careful அப்படின்னா நான் கவனமாக இருந்தேன். ஓகே, நான் கவனமாக இருந்தேன். when I drove. drove அப்படிங்கிறது என்னன்னா டிரைவோட பாஸ்ட் ஃபார்ம். நான் கவனமாக இருந்தேன் நான் ஓட்டும் போது. ஸோ ஐ டிரைவ் அ கார் அப்படின்னு கூட வச்சோம். ஐ டிரைவ் அ கார். நான் ஒரு கார் ஓட்டும் போது கவனமாக இருந்தேன். ஸோ ஐ வாஸ் கேர்ஃபுல் when I drove. ஷார்ட்டா சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த கார்னு கூட நீங்களே சேர்த்துக்கலாம். ஓகே, நான் கார் ஓட்டும் போது ரொம்ப வந்து கவனமா இருந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஓகே, ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ மீன் எப்பவுமே வந்து நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா ஓட்ட மாட்டீங்க. நீங்க காரை வந்து அப்படி கொண்டாக்க மாட்டாங்க, எப்படினாலும் ஓட்டுவீங்க. ஓகே, ஸோ இந்த சென்டென்ஸை நம்ம மாற்ற போறோம். கவனமா இருந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இது வந்து உங்களோட கேரக்டர் கிடையாது. ஸோ இதை வந்து எப்படி மாத்தலாம்? ஐ மீன் நிறைய போலீஸ் வந்து நிறைய பேர் நிற்கிறாங்க, கார்ல நிறைய பேர் செக் பண்றாங்க. ஸோ நான் வந்து கவனமா ஓட்டினேன் நேத்து, நான் கவனமா கார் ஓட்டிட்டு போனேன், நான் கவனமா இருந்தேன் அப்படின்னு சொல்லணும். இந்த சென்டென்ஸை அப்படி மாத்துறதுக்கு என்ன பண்ணுவீங்க? டெம்பரரி சிச்சுவேஷன். எப்பவுமே நீங்க கேர்ஃபுல்லா இருக்க மாட்டோம். ஸோ நான் முரட்டுத்தனமா காரை ஓட்டிட்டு போற ஆள் தான், ஆனா வந்து நான் நேத்துன்னு பார்த்து ரொம்ப கவனமா இருந்தேன்னு சொல்லணும்.
ஸோ இந்த சென்டென்ஸை எப்படி மாத்துவீங்க? ஒரு வார்த்தையை நீங்க சேர்க்கணும், அதை எங்க சேர்க்கணும்? ஸோ ஐ வாஸ் கேர்ஃபுல், நான் கவனமாக இருந்தேன். ஸோ ஐ வாஸ் பீயிங் கேர்ஃபுல். ஏன்னா ஐ வாஸ் பீயிங் கேர்ஃபுல், நான் கவனமா இருந்தேன். நேத்துன்னு வச்சுக்கோங்க, ஐ வாஸ் பீயிங் கேர்ஃபுல் எஸ்டர்டே, நேற்று நான் கவனமா இருந்தேன். when I drove, கார் ஓட்டும் போது. ஓகே, ஸோ இது வந்து டெம்பரரியான ஒரு சிச்சுவேஷன். அதே மாதிரி நெக்ஸ்ட் பாருங்க, ஜாக் இஸ் ஸ்டூபிட். ஜாக் வந்து ஸ்டூபிடா இருக்கான், முட்டாளா இருக்கான் அப்படின்னு சொல்றீங்க. ஸோ இது அவனோட கேரக்டரா இருந்தா ஓகே. இதே இது அவன் இன்னைக்குதான் அப்படி இருக்கான் அப்படின்னா எப்படி சொல்லுவீங்க? எந்த வார்த்தையை சேர்ப்பீங்க, எங்க சேர்ப்பீங்க? டெம்பரரியா இன்னைக்குதான் அப்படி இருக்கான், ஸ்டூபிடா இருக்கான் அப்படின்னா Jack is being stupid. Being. Sita is lazy. Sita is lazy. So இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பெர்மனன்டான கேரக்டர், எப்பவுமே சோம்பேறியா இருக்காங்க. இதே இது இன்னைக்குதான் சோம்பேறியா இருக்காங்க, டெம்பரரியா கொஞ்ச நாளா அல்லது இன்னைக்குதான் 2 நாளா சோம்பேறியா இருக்காங்க, அதை எப்படி சொல்லுவீங்க? Sita is being lazy. Very good. Being. So இதெல்லாமே வந்து temporary situation. So if you add being, it refers to the temporary character. அது வந்து சும்மா தற்காலிகமான ஒரு கேரக்டர் தான் குறிக்குது. ஈஸியா இருக்கா? ஸோ இந்த be, being, beக்கு கீழே நம்ம என்னென்ன வார்த்தைகள்லாம் பார்த்தோம்? am, is, or, okay, and then was, were, right? One more example, I'm happy. I'm happy. or I'm kind. நான் மிகவும் அன்பானவனாக இருக்கிறேன். ஸோ இது வந்து என்னோட உண்மையான கேரக்டர், என்னோட பெர்மனன்ட் கேரக்டர். எப்பவுமே நான் அன்பா இருக்க மாட்டேன், பட் இன்னைக்குன்னு பார்த்து நான் எல்லாத்தையும் அன்பா இருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஐ எம் பீயிங் கைண்ட். நமக்கு நாமே சொல்லிக்கலாம். ஈஸியா இருக்கா? இஸ் இட் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட்? ஈஸியா இருந்தா உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொல்லி கொடுத்ததுல இருந்து உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட், குவிஸ் மாதிரி தான் இருக்கும், ரொம்ப ஈஸியா இருக்கும். ஆர் யூ ரெடி? ஓகே, ஸோ இங்கே வந்து குவிஸ். ஸோ 2 கொஸ்டின் தான் இருக்கு. நான் கொஸ்டினோட மீனிங் சொல்லிடுறேன். என்னோட எக்ஸாம் பேப்பர்ல இருக்கிற கொஸ்டின் பேப்பர் மாதிரி இருக்குன்னு பாக்குறீங்களா? டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் மாதிரி ஈஸியா இருக்கும். பாருங்க, ஐ ஆம் பீயிங் பேட். ஐ எம் பீயிங் பேட் அப்படிங்கிறதோட அர்த்தம் என்ன? ஐ எம் பீயிங் பேட் மீன்ஸ், ஐ எம் பீயிங் பேட்னா அதோட அர்த்தம் என்ன? மீன்ஸ்னா அதோட அர்த்தம் என்ன? ஆப்ஷன் ஏ, ஐ எம் ஆல்வேஸ் பேட். நான் எப்பவுமே வந்து பேட் தான். அல்லது ஐ எம் டூயிங் சம்திங் பேட் ரைட் நவ். இல்லை இப்போதான் நான் வந்து ஏதோ ஒரு தப்பா ஒரு விஷயத்த பண்றேன், பட் ஐ எம் யூஸ்வலி குட். ஆனா வந்து நான் யூஸ்வலா வந்து ரொம்ப நல்ல பையன். 2வது பாருங்க, இஸ் த ஃபாலோவிங் சென்டென்ஸ் கரெக்ட்? இந்த சென்டென்ஸ் கரெக்டா அப்படின்னு கேட்டிருக்கேன். ஷீ இஸ் பி நாட்டி. ஆப்ஷன் ஏ, எஸ் இட் இஸ் கரெக்ட். ஆப்ஷன் பி, நோ இட் ஷுட் பி ஷீ இஸ் பி நாட்டி. நோ இட் ஷுட் பினா இது இருக்க வேண்டும், she is being naughty அப்படின்னு இருக்கணும். ஸோ ஆப்ஷன் சி, நோ இட் ஷுட் பி she is being naughty. இது வந்து she is being naughtyன்னு இருக்கணும். ஓகே, நீங்க தான் ஆன்சர் சொல்ல போறீங்க. உங்களுக்கு 10 seconds தான் டைம். ஆப்ஷன் என்னங்கிறத மட்டும் கமெண்ட்ல சொல்லிருங்க. your time starts now. நிறைய பேர் இப்போ சூப்பர் ஆன்சர் பண்ணிருக்கீங்க. வெரி குட், குட் ஜாப், டைம்ஸ் அப். குட், செம்மையா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. இங்க பாருங்க, ஐ பீயிங் பேட் மீன்ஸ், பீயிங் அப்படின்னா டெம்பரரியா தான் இருக்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் வராது, ஏன்னா ஐ எம் ஆல்வேஸ் பேட் இருக்கு, அது வராது. நான் எப்பவுமே பேட் கிடையாது. ஐ எம் டூயிங் சம்திங் பேட் ரைட் நவ். இப்பதான் நான் ஒரு விஷயத்தை ஏதோ தப்பா பண்றேன், பட் ஐ எம் யூஸ்வலி குட். நான் வந்து யூஸ்வலா ரொம்ப நல்ல பையன். ஐ எம் யூஸ்வலி குட். ஸோ திஸ் ஒன் இஸ் கரெக்ட். ஏன்னா பீயிங் இட் ரெஃபர்ஸ் டு தி டெம்பரரி கேரக்டர் ஆஃப் சம் ஒன். நெக்ஸ்ட் ஒன், இஸ் த ஃபாலோவிங் சென்டென்ஸ் கரெக்ட்? she is be naughty அப்படின்னு இருக்கு. she is be naughty. ஸோ பீங்கிற வார்த்தை நான் சொல்லி கொடுக்கல. ஒன்று she is naughtyன்னு வரும், அல்ல she is being naughtyன்னு வரும். ஸோ ஆப்ஷன் ஏ, எஸ் இட் இஸ் கரெக்ட்னு இருக்கு. ஆனால் இது தப்பு தானே? ஸோ இந்த ஆப்ஷன் கிடையாது. நோ இட் ஷுட் பி. இட் ஷுட் பினா இது இருக்க வேண்டும், இல்லை இது இருக்க வேண்டும். எப்படி இருக்கணும்? she is being naughty. ஸோ பீன் அப்படிங்கிற வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லியே தரல. ஸோ இப்படி இருக்கக்கூடாது. நோ இட் ஷுட் பி, இல்லை இது இருக்க வேண்டும். எப்படி இருக்கணும் அப்படின்னா இந்த சென்டென்ஸ், she is being naughty. So the last option is correct. Option C is correct. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் சூப்பர் ஆன்சர் பண்ணீங்க. உங்க மார்க்ஸ் மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பீயிங் யூஸ் பண்ணி ஒருத்தரோட கேரக்டர் பத்தி நம்ம பேசும்போது நீங்க யூஸ் பண்ணி பேசி பாருங்க. சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி பேசி பாருங்க. டெம்பரரி ஆர் பெர்மனன்ட் கேரக்டர் அப்படிங்கிறதுக்கு வந்து யூ கேன் யூஸ் பி ஆர் பீயிங். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்க, நீங்க சூப்பராக இங்கிலீஷ்ல பேசிடலாம். உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நான் உங்களுக்காக வந்து அப்லோட் பண்ண போகிறேன். அண்ட் தென் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான டாபிக்கோட நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.